ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இனிமே சில்லறை இல்ல அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு வேணாம். ஏடிஎம்ல போனாலே ரூ. 500 நோட்டு தான் வருது. அத வச்சுக்கிட்டு பஸ்லயோ, கடையிலயோ சில்லறை மாத்த முடியலன்னு புலம்புறீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு. இனிமே ஏடிஎம் மிஷின்லயே ரூ. 10, ரூ. 20, ரூ. 50 நோட்டுகளும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க ரூ. 500 உள்ள வச்சு சில்லறை வாங்குற வசதியும் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசோட இந்த அதிரடி திட்டம் பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஜிபே, ஃபோன்பே, யுபிஐ மூலமா தான் அதிகமா பண பரிவர்த்தனை பண்றோம். கையில அதிகமா பார்த்தீங்கன்னா, யாரும் காசு வச்சுக்கிட்டே இல்ல. அதனால என்ன ஆச்சுன்னா, நாட்ல ரூ. 10, ரூ. 20, ரூ. 50 நோட்டுகளோட புழக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு கடையில போய் சின்னதா ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு ரூ. 500 நீட்டினா, கடைக்காரங்களுக்கோ, இல்ல ஹோட்டல் நடத்துறவங்களுக்கோ சில்லறை கொடுக்கறதுல ஒரு பெரிய சிக்கலே வருது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் மத்திய அரசு இப்போ ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, ரூ. 10, ரூ. 20, ரூ. 50 நோட்டுகளோட புழக்கத்தை அதிகரிக்க நாடு முழுக்க இருக்கிற ஏடிஎம் இயந்திரங்கள இந்த சிறிய நோட்டுகள் நிரப்ப நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. வழக்கமா ரூ. 100, ரூ. 500 நோட்டுகள் வர மாதிரி இனிமே நீங்க ரூ. 10 கூட ஏடிஎம்ல இருந்து எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹைலைட்டான வசதியும் வரப்போகுது. பணம் மாற்றும் வசதி வரப்போகுது. அதாவது உங்ககிட்ட ஒரு ரூ. 500 இருக்கு. உங்களுக்கு சில்லறை தேவைப்படுதுன்னா, அந்த ரூ. 500 ஏடிஎம் மிஷின்ல நீங்க டெபாசிட் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா சில்லறையா பணத்த எடுத்துக்கலாம். இது கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மும்பையில சோதனை முயற்சியில அதாவது பைலட் ப்ராஜெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. மும்பையில கூட்டம் அதிகமா இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டு, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, மருத்துவமனைகள், அரசு அலுவலகத்தில இந்த ஸ்பெஷல் ஏடிஎம்ம வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. மும்பையில இந்த சோதனை வெற்றி அடைஞ்சதும், கூடிய சீக்கிரமே நம்ம ஊர் உட்பட இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் அமலுக்கு வரப்போகுது. இந்த திட்டம் மக்களுக்காகட்டும், சிறு வியாபாரிகளுக்காகட்டும் ரொம்பவே உதவியா இருந்தாலும், இதில வங்கிகளுக்கு சில நடைமுறை சிக்கலும் இருக்குன்னு சொல்றாங்க. புதிய ஏடிஎம் மிஷின் நிறுவறது பேங்க்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய செலவை இழுத்து விடும்னு சொல்றாங்க. அதுக்கான இடம் தேர்வு செய்யறது, செக்யூரிட்டி போடுறது, கூடுதல் நிதி சுமையை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ரூ. 500 நோட்டு இருக்கிற இடத்துல ரூ. 10 நோட்டு வச்சா, மெஷின் சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா காலியாயிடும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா பணத்தை நிரப்ப வேண்டியிருக்கும். இதை சமாளிக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூ. 10, ரூ. 50, ரூ. 100 நோட்டுகள்லாம் அதிக அளவில் அச்சடிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, யுபிஐ ஏடிஎம் அப்படின்னு ஏடிஎம் கார்டே இல்லாம கியூஆர் கோட் ஸ்கேன் செஞ்சு பணம் எடுக்கிற வசதியும் இட்டாச்சி போன்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சுட்டாங்க. இப்போ இந்த சில்லறை ஏடிஎம் வசதியும் வந்துச்சுன்னா, டிஜிட்டல் பரிவர்த்தனை தெரியாத பாமர மக்களுக்கும், அன்றாட கூலி வேலை செய்கிறவங்களுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஆட்டோவுக்கு சில்லறை கொடுக்க, பூ வாங்க, காய்கறி வாங்கன்ட்டு இனி ஏடிஎம் நம்பி தைரியமாக போகலாம். ஸோ இந்த ரூ. 10 ஏடிஎம் திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கமெண்ட்ஸ்லும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.